யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திராவிட இயக்கம் என்ன கிழிச்சதுன்னு சொல்லி கேட்பாங்க, திராவிட இயக்கம் என்ன பண்ணுனதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த செய்தியை ரொம்ப தனித்துவமாக அதை கேட்டுக்கணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா சுதந்திரமடைந்த பொழுதில் அந்த புதிதில் யார் பயனடைந்தார்கள் என்று கேட்டால், மன்னர்களாக இருந்து ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு, நல்லா கேட்டுக்கணும், நம்மை போன்ற மக்கள் எப்பயே அடிமை தான். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டது மனிதர்கள் அல்ல, மக்கள் அல்ல, தின்று கொழுத்து போன மன்னர்களும் பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் தான். நமக்கு எந்த இழப்பும் கிடையாது. வெள்ளைக்காரனை பார்க்காமலே இந்த நாட்டில் செத்தவன் கோடான கோடி பேர். ஒரு வெள்ளைக்காரனை கூட வாழ்க்கையிலே அவங்க பார்த்துருக்க மாட்டான். அப்படித்தான் அவங்க இறந்தாங்க. அவங்கெல்லாம் யார் நாட்டில் ஆள்றாங்கன்னே தெரியாது. அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த நிலை மாறி இருக்கிறது. ஆனால் வடக்கே இதை வரலாற்றுக்கே விட்டு விடுவோம். இப்போ அதுவாக செய்தி, சரி வேண்டாம் விடுங்க. சரி, திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாரை பாதுகாத்தாங்க அப்படின்னு கேட்டால், தமிழுக்கும் தமிழ் துறைக்கும் தமிழ் நாட்டிற்கு பாடுபட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து காப்பாற்றினார். யார் காப்பாற்றினா? திராவிட இயக்கம் காப்பாச்சு. அவங்கெல்லாம் யார்? ராஜாஜிக்கு கூலிக்கு மாரடித்தவர்கள். என் தலைவர் ராஜாஜி என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நான் மிகவும் வருத்தப்பட்டு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த சொல்லை நான் பயன்படுத்துகிற பொழுது தான் அவருடைய செயல்கள் தெரியும். அதனால் இதை சொல்கிறேன். தமிழ் என்று பேசுகிறவர்களையும், தமிழ் மொழி என்று பேசுபவர்களையும், இந்தி எதிர்ப்பு என்று பேசுகிறவர்களும், அவர்களுக்கெல்லாம் எதிராக வேலை செய்தவர்கள்லாம் தேச தியாகிய, தமிழ் தியாகிய இன்றைக்கி பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதில் முக்கியமான ஆள் மாப்போசி. மாப்போசிக்கு எம்ஜிஆர் என்ன செய்தார்? அவங்களெல்லாம் வாழ வச்சு அவர்கள் சாகும்போது கருணை காட்டிய அரசாங்கம் திராவிட இயக்க அரசாங்கம். அதிலும் குறிப்பாக அண்ணாவுக்கு பங்கு உண்டு. பேரறிஞர் அண்ணா காட்டி கொடுத்த தலைவர்கள் தான் அவர்கள். காட்டி கொடுத்த தலைவர்கள்னால் என்ன? இந்த தமிழுக்கு அவர்களும் தொண்டாட்டி இருக்கிறார்கள். அப்படிங்கிறத அண்ணா தனிப்பெரும் தலைவனாக தனது இரு கரங்களையும் விரித்து வாரி அணைத்து கொண்டார். எதிரியாக இருந்தபோது வேசி மகன் என்று போர்டில் எழுதியிருக்க பொழுது கூட அந்த வேசி மகன் என்று நன்றாக தெரியும்படி அரிக்கன் லைட்டை விடுங்கப்பா அப்படின்னு சொன்ன மகத்தான தலைவன். அப்படி காங்கிரஸ் தலைவர்களுக்குத்தான் பேரறிஞர் அண்ணா கனிவினை காட்டினார். காலமெல்லாம் பெரியாரையும் அண்ணாவையும் திட்டி தீர்த்த தலைவர்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது. அண்ணா எம்எல்ஏ ஆக்கினார். அமைச்சருக்கு நிகரான பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சார். மேல் சபைன்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அது என்ன செய்வாங்கன்னா, இப்போது தலைவர்கள் இருக்காங்க, தலைவர்கள் அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பேராசிரியர்கள் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, பல்துறை விற்பனர்கள் இருக்கிறாங்க, அவங்க பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க. ஆனால் அவர்களின் ஆலோசனையை அரசு கேட்பதற்கு ஒரு அவை வேண்டும் என்பதற்காக சட்டமன்றம் என்று இருப்பதைப் போல சட்டமன்றத்தின் மேலவை என்று ஒன்று 1986 வரைக்கும் இருந்தது. இப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், செலவினை குறைப்பது. இன்றைக்கி கர்நாடகாவிலும் இருக்குது, பல மாநிலங்களில் அது இருக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட 1967 சட்டமன்றத்துக்கு நிற்காமல் நாடாளுமன்றத்திற்குத்தான் நின்றார். அண்ணா வெற்றி வாய்ப்பை பெற்று நம்ம ஆட்சியை பிடிப்போன்னு அவர் நினைக்கல. அதனால தான் அவர் நாடாளுமன்றத்துக்கு நின்றார். இங்கே தனிப்பெரும்பான்மையாக ஜெயித்த பிறகு அண்ணா மேல் சபை உறுப்பினராக பொறுப்பேற்றுத்தான் அவர் முதலமைச்சராக ஆற்றினார். அப்படி ஒரு மேல் சபை உறுப்பினரோட பதவியில் நின்றால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் உண்டோ, என்னென்னலாம் வசதி உண்டோ அதெல்லாம் உண்டு. கார் உண்டு, சம்பளம் உண்டு, மரியாதை உண்டு, பட்டங்கள் உண்டு, பதவிகள் உண்டு, பவிசுகள் உண்டு, வீடு உண்டு, போனஸ் உண்டு, பென்ஷன் உண்டு, எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மேலவையை எம்ஜிஆர் கலைச்சிட்டார் 86. இப்போ இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு மக்களை சந்திக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, காங்கிரஸில் இருந்தாங்க அவங்கெல்லாம். இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் கடந்த காணொலியில் சொல்லியிருக்கிறேன். நிர்மலா சீதாராமன் மக்களை சந்திக்காத ஆள். ஜனாதிபதி மக்களை சந்திச்சிருக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. சர்வ அதிகாரம் வல்லமை பவிசோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா. திரும்பினால் 100 வேலைக்காரர்கள், போனால் 100 பின்னாடி வேலைக்காரர்கள், முன்ன போனால் 100 வண்டி, பின்ன 100 வண்டி. அவர்களெல்லாம் என்ன மக்கள் பிரதிநிதி? அவங்களாம் யாருன்னே தெரியாது. ஜனாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெருவில் அந்த அம்மா பதவியெல்லாம் முடிஞ்சு நடந்து போனால் கூட யாரும் பக்கத்தில் இருக்கவங்க கூட சீந்த கூட மாட்டான். நிர்மலா சீதாராமன்லாம் அமைச்சர், இன்னைக்கு நிதி அமைச்சர்.
வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர், அவனுக்கு இந்தியாவில் என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டில் ராஜபாளையம் எங்கே இருக்குன்னு தெரியாது, சேத்தூர் எங்கே இருக்குன்னு தெரியாது, கோயில்பட்டி எங்கே இருக்குன்னு, மதுரை, மேலூர், ஒத்தப்படம் ஒரு இளவும் தெரியாது அவங்களுக்கெல்லாம். அவங்க இந்தியாவே ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குது பற்றியில்ல? அப்படி இருக்கக்கூடியவர்கள் மக்களை சந்திக்காமல் இருக்கக்கூடிய நம்மால் மாப்போசி ஒருவே ஓட்டு போட்டான், கவுன்சிலர் கூட ஓட்டு போட மாட்டான். அவருக்கு மேல் சபை உறுப்பினராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த உடனே அவர்கிட்ட காரை பிடிங்கிட்டாங்க. வீடு பறி போயிடுச்சு. சம்பளம் 15,000 ரூபா சம்பளம் இன்றைக்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கின்னா அப்போ எவ்வளோ சம்பளம்? 3 லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க. 15,000 சம்பளம் போச்சுன்னு உடனே இந்த ஆள் என்ன செஞ்சிட்டா, டாக்டர் பழனி ஜி பெரியசாமி என்கிற அமெரிக்க தொழிலதிபர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எம்ஜிஆருக்கு நண்பர். அவர்கிட்ட போய் சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள், திடீர்னு மேல் சபையிலேருந்து எடுத்துட்டாங்க, என்ன செய்கிறதுனே தெரியல, எனக்கு சம்பளம் போச்சு, வந்த வருமானமும் போச்சு, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, எப்படி போய் போய் சொல்கிறேன்னு தெரியல. இப்போ இந்த நிலையில் அவர் பேசும்போது என்ன சொன்னாங்க, அவர் மக கேட்குறாப்புல, மக பேர் மாதவி பாஸ்கருங்கிற பேர், மாப்போசியோட மக பேர். அப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மா சொல்கிறாங்களாம், அம்மா நம்மன்னா எம்ஜிஆர்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னான். நான் மாப்போசியை என் பாணியில் நான் சார்ந்திருந்த இயக்கத்திற்கும் நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன், மாப்போசி ஒரு போராளி, ஆனால் இந்திய ஆதரிப்பார். எல்லாரும் பெரியார் அண்ணாவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுன்னா அவர் என்ன செய்வார்னு சொன்னுமா, தார் அழித்ததில் இந்தியில் எழுதிய தமிழ் தேசியவாதிகள் சீமான் வகைராக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்காக சொல்கிறேன். யாராவது 10 பேருக்கு போவாதா? எல்லாம் இவங்க தான் சீமானுக்கு முன்னோடிகள். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் மாப்போசிக்கு விழா எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான். இந்திய எதிர்ப்புக்கு இந்தியை அழிச்சிட்டு இந்தியை நம்ம அழித்தோம்னா அவர் இந்தியை திருப்பி அழித்து அதுக்கு மேலே இந்திய எழுதி இப்போ தமிழ் தேசிய போராளி அட்டே அப்பா. அவங்க அவங்களுக்கு மான ரோஷம் எல்லாம் எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்டு இதுகள். இப்போ என்ன செய்கிறது? தமிழ்நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு உழைத்து அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்களே ஒரு பெரிய தலைவர் என்று நினைத்து, இப்போ கூட பிஜேபியில் முழுமையாக இருக்கக்கூடிய தமிழிசையோட அப்பாவுக்கு வீடு கொடுக்கலையா? கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய பட்டத்தையும் தகைசால் தமிழர் பட்டம் கொடுத்து பணம் கொடுக்கலையா 10 லட்ச ரூபா? அது மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னா, எம்ஜிஆர்கிட்ட இவர் ஒரு நாள் பேசுகிறார், பெரியசாமி பேசுகிறார், இந்த மாதிரி மாப்போசி எடுத்தீங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுதார் அப்படின்னு. இந்த செய்தி அறிகிற நேரத்தில் எங்கே போகிறாருன்னா, மாப்போசி அமெரிக்காவுக்கு போகிறார். அப்படியா, சரி, நான் அதை என்னன்னு பார்த்துக்கிறேன். யார் வீட்டில் தங்குறாருன்னா, இதே பெரியசாமி வீட்டில் தான் தங்குறாரு. இப்போது ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நேராக மாப்போசிக்கு ஃபோன் அடிக்கிறார் எம்ஜிஆர். நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது நம்ம சும்மா எம்ஜிஆரை பற்றி செயலை பற்றி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கலாம், வச்சுருக்கலாம். அந்த மதிநுட்பம் இருக்குல்ல, நீங்கள் அதை தான் பாருங்களேன். மாப்போசிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாரு, ஃபோன் அவர்கிட்ட கொடுங்கன்னு. அண்ணாச்சி, நீங்கள் போங்க, அமெரிக்காவில் எந்த ஷாப்பிங் மாலுக்கு வேணாலும் போய் நீங்கள் எத்தனை லட்சத்திற்கு வேண்டுமான்றாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கிறார். தியாகிகளை போற்றணும். இவங்கெல்லாம் தியாகிகள் என்கிற போர்வையில் போராளிகளை தூற்றி கொண்டிருந்தவர்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். போராளிகளை தூற்றி கொண்டிருந்தவர்கள். ஆனால் ஒரு போராளியின் மதிப்பு போராளிக்குத்தான் தெரியும் என்பதற்காக எம்ஜிஆர் எப்படி சொல்கிறார் பாருங்க, எவ்வளவுக்கு நாள் வாங்கிட்டு வந்துக்கோ. சென்னை வந்துட்டார். சென்னை வந்த செய்தி முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு தெரியுது 86க்கு. நேராக 2 நாள் கழித்து மாப்போசியின் வீட்டுக்கு முதலமைச்சர் எம்ஜிஆரோட கார் போகுது. போய் சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளேருந்து வர்றேன் சொல்கிறேன் இல்லை, எம்ஜிஆரோட பாலிசி பழைய எஸ்டிஎஸ்லேருந்து நான் சொல்லியிருக்கேன், பழைய காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நாராயணசாமி நாயுடு வீட்டுக்கு போன செய்திகளை நான் சொல்லியிருப்பேன். நேராக அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து தான் அவர் பேசி அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சுட்டு வருவார். அது மாதிரி மாப்போசி வீட்டுக்கே போகிறாரு. வீட்டுக்கு போய் அவர் பதறி போய், என்ன சார் நீங்கள் இப்படி வந்துட்டீங்களே, வச்சுட்டிங்களே ஐயா நீங்கள் அப்படின்னு பேசும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்க கார் சாவி, உங்கள் கார் வாசலில் நிற்கி, இதை நீங்கள் முழுவதுமாக எரிபொருள் எப்பொழுதும் போட்டுக்கொள்ளலாம், உங்களுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபா, உங்களுக்கான வீடு இந்த இடத்துல இருக்கும், உங்களுக்கான ஓய்வூதியம் வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன், மேல் சபையை தான் கலைச்சிட்டிங்களே, எனக்கு என்ன கிடைக்கும் கேட்குறது மாப்போசி. எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா, மேல் சபையை நான் கலைத்து விட்டேன், நீங்கள் கஷ்டப்படுவதாக டாக்டர் பழனி ஜி பெரியசாமி என்பவர் சொன்னார். அதனால் தமிழ்நாட்டில்
தமிழ் வளர்ச்சித்துறையின் தலைவராக இன்று முதல் உங்களை நியமனம் செய்திருக்கிறேன். அது அமைச்சர் பதவிக்கு நிகரான ஒரு பதவி. உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும், வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், எரிபொருள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய துறையில் நீங்கள் விருப்பமின்றி வேலை பார்க்கலாம். எப்படினாலும் நீங்கள் விளப்பமாக வேலை பார்க்கலாம். நடந்ததா? தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்ததா? காமராஜர் முதலமைச்சராக இருந்ததா? பக்தவச்சலம் இருக்கும்போது இருந்ததா? ஓமந்தாரா இருக்கும்போது இருந்ததா? ராஜாஜி இருக்கும்போது இருந்ததா? குமாரசாமி ராஜா இருக்கும்போது இருந்ததா? பிரகாசம் இருந்தபோது இருந்ததா? பேசிக்கிட்டே போகலாம், பின்னாடியே போகலாம். ஆனால் இவங்கெல்லாம் தமிழ் தேசிய தலைவராக இருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய உண்மையான தமிழ் தேசியம் ஓரளவு இருக்கும் என்கின்றதை நம்பி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கஷ்டத்திற்கு, பொருளாதார கஷ்டம் என்று சொன்ன பிறகு எம்ஜிஆர் பாணியில் கஷ்டப்பட்டவனுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பவன், கிள்ளி கொடுக்க மாட்டாப்புல, அள்ளி கொடுப்பவன். பதவியில் இருக்கும்போது தமிழும் வாழ்ந்தது, தமிழ் துறையும் வாழ்ந்தது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எம்ஜிஆரோட பீரியடில் தான் கொண்டு வந்ததுங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தமிழ் எழுத்துக்கள் அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டது எம்ஜிஆர் பீரியடில். தந்தை பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டது எம்ஜிஆர் பீரியடில். தந்தை பெரியாரின் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் நீக்கப்பட்டது எம்ஜிஆர் பீரியடில். பேரறிஞர் அண்ணா எழுதிய தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் நீக்கப்பட்டது எம்ஜிஆர்கள். பேசிக்கிட்டே போகலாம். எவ்வளவோ பேச பெரிதும் இனியவன் அப்படிங்கிறத போகலாம். அதை சொல்லுவதில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணுக்கு உழைத்த, எதிர் திசையில் இருந்து ஒதுத்த, தூற்றி அதிகாரத்தில் இல்லாத போது தூற்றி கூத்தாடி கும்பல் என்றும், நடிகர் கும்பல் என்றும், இன்னும் வாய் பேச முடியாத இலி சொற்களால் பேசிய காங்கிரஸின் தலைவருக்கு கூட கருணை காட்டிய, திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களின் செயலை பதிவு செய்வதில் யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது. தோழர்களே, நன்றி, வணக்கம்.